இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உடல் எடை அதிகரிக்க என்னெல்லாம் பண்ணலாம், என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என் சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஆட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் போடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மேக்ஸிமம் ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் தான் மாதத்துக்கு வந்து வெயிட் போடும். யார் எவ்வளோ வளர்த்தாலுமே இதுக்கு மேலே யாராலையும் வந்து வெயிட் ஏற்ற முடியாது. வேணால் 3.5 கிலோ வரைக்கும் வேணால் ஏற்றலாமே தவிர அதுக்கு மேலே ஒரு மாதத்துக்கு வந்து 5 கிலோ வெயிட் போடும், எங்கள் ஃபீடை வாங்குங்க 10 கிலோ வெயிட் போடும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாதுங்க. மேக்ஸிமம் வெயிட் போடுறதுனா 2.5 கிலோ 3 கிலோ தான் ஒரு ஆடு மேக்ஸிமம் வெயிட் போடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டு போடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஆடு இருக்குன்னா அதுக்கு மேக்ஸிமம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த குடற்புழு நீக்க மருந்து வந்து நம்ம கொடுக்கணும். குடற்புழு நீக்க மருந்து உங்களுக்கு தெரியலனா வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். 3 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா ஆட்டுங்களுக்கும் பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்க மருந்து வந்து கொடுக்கறது அவசியம். இது வந்து கொடுக்கறனால அது வயிற்றில் வளர அந்த புழுக்கள்லாம் வந்து தேவையற்ற புழுக்கள், கிருமிகள் இதெல்லாம் வந்து அழிஞ்சிரும். அதனால் வந்து அது தின்ற அது சாப்பிட்ற அந்த தீவனம் எல்லாமே வந்து நல்லாவே எடுத்துக்கும். செரிமானமும் பார்த்திங்கன்னா நல்லாவே அதுக்கு வந்து இருக்கும். வணக்கம்ண்ணே. 5 கிலோ 6 கிலோ வெயிட்டு போடணும்னு யாராவது சொல்லியிருக்காங்க. அந்த தீவனம் போட்டால் இந்த தீவனம் போட்டால் வாய்ப்பே கிடையாது. எந்த ஆடாக இருக்கட்டும், நல்லா வளர்த்தா நல்லா இற வச்சாலும் அவ்வளவு தான் வெயிட்டு போடும். 2.5 கிலோ 3 கிலோக்கு மேலே. நம்ம ரொம்ப நாளாக ஐஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதெல்லாம் 5 கிலோ 7 கிலோ வெயிட்டு கண்டிப்பாகவே நிச்சயமாகவே சத்தம் கிடையாது. ஏறாது. நீங்கள்னாலும் சந்தையிலேருந்து இட ஓட்டு பார்த்துக்கிட்டு இற ஓட்டு வளங்க எவ்வளோ வெயிட் வரணும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் அதுக்கு மேலே விட வாய்ப்பே கிடையாது. குறைஞ்சிருவானா செஞ்சிருவோன்னு மேலே ஒரு மாதத்தில் யாருமே ஏற்றிக்கிட முடியாது. அவ்வளோதான் ஏறும். அதனால் நம்ம என்றைக்குமே பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வெயிட் ஏறும். நல்லா வளர்க்கணும் அதுக்கேவும். அதனால் கிரீம் மருந்து வந்து 6 மாதம்பாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா தான் நல்லா தெளிவாகவே மேயும், தெளிவாகவே வீட்டில் இறைய எடுக்கும். எப்படி திங்கணும் அதெல்லாம் கழிக்காமல் திங்கும். வீட்டு மேய்ச்சல்னாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, பண்ணை மாதிரிலாம் சரி, மிஷின் வச்சு தரிச்சு இற ஓட்டாலும் சரி, கண்டிப்பாகவே நல்லாவே எடுத்துக்கணும். அந்த கிரீம் மருந்து கொடுத்துடணும் 3 மாதத்துக்கு ஒருக்கா. கொடுக்கும்போது மாற்றி மாற்றி கொடுக்கணும். கிரீம் மருந்து இந்த வட்டம் இந்த மருந்து இருக்குமா, அடுத்த வட்டம் அந்த மருந்து இருக்குமா, அது வேறு மருந்து கொடுக்கணும். அப்போ தான் நல்லாவே இருக்கும். நல்லா இற திங்கும், நல்லா எடை குறையாமல் இருக்கும். எந்த தீவனம் மட்டும் கழிக்காமல் திங்கும், உடம்பு நல்லா பிடிக்கும். அப்போ தான் வெயிட் நல்லா ஏறும். மேயரை வந்து உங்களுக்கு எது கிடைக்கோ அது கண்டிப்பாகவே போடணும். எவ்வளோ தான் நீங்கள் கொலை கட்டினாலும் சரி, இல்லை புல் மேய்ஞ்சாலும் சரி, என்ன வளர்த்துனாலும் சரி, மேயரை வந்து கண்டிப்பாகவே போடணும். அப்போனா தான் நல்லா வெயிட்டு போடும் ஆடு. மிச்ச இறையும் மேயரை தின்னுட்டு மிச்ச இறையும் கழியாமல் திங்கவும் செய்யும். அதனால் உங்களுக்கு அந்த ஏரியாவில் என்ன கிடைக்கும் அதை என்றைக்கு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி மேயரை கண்டிப்பாக வைக்காமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். நம்ம கோதுமை, குச்சி புண்ணாக்கு, மக்காச்சோளம், அரிசி, பருத்தி அதை எல்லாமே நம்ம கொடுப்போம். நம்ம போடுறது வந்து அதுக்கு தான். மிச்ச தீவனம் யாரும் போடுறதால என்னன்னு இல்லை. நாங்கள் போடுறது இந்த 5 ஐட்டம் தான். அதுக்கே நல்லாவே இருக்குது, நல்லா வெயிட்டாக போடுது. மிச்சதுனால வேறு எதுவும் நம்ம போடலை. அதனால் சில ஆள் அதை போட்டிருக்கேன் எதை போட்டிருக்கேன் படிக்காங்க, அது தெரில. அதை போட்டால் அவங்களுக்கு வெயிட்டுக்கு நம்ம இது போட்டாலே நல்லாவே வெயிட் இருக்கும், நல்லாவே இருக்கும். நல்லா வெயிட்டு போடும் ஆடு, நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். குட்டி ஆடு நீட்டு போக எதையும் எந்த குழந்தைனாலும் கழியாமல் திங்க யாரை வந்து. அதனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாகவே கிருமிக்கு மருந்து கொடுத்துடணும். அப்போனா தான் அது ரொம்ப எந்த இறை நீங்கள் போட்டாலும் கழியாமல் திங்கும். கழியாமல் எதனாலும் இறை எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். மிச்சம் இறை வந்து நம்ம அந்த தீவனம் அந்த வேறு சில ஆள் கோதுமை வைக்கணுமுங்க, ஆமணக்கு முத்து வைக்கணுமுங்க, அடுத்து எதோ போட்டாங்கங்க. அதை நாங்கள் வைக்கல, பருத்திக்கிட்டோம். நாங்கள் செல்ரு போடுறதுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப நாள் ஆடு வைக்க வேலை பரம்பரையாக இருக்கிறதுனால இந்த 5 ஐட்டம் தான் எப்பவும் வைப்போம். அதுக்கே நல்லாயிருக்கும் ஆடு, பால் நல்லாயிருக்கும். அதனால் என்றைக்குமே இதையும் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்கிட்ட இடம் கிடச்சின்னா இல்லை வேறு இடம் இது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் என்னது இருக்கோ ஏரியாவில் வச்சிங்கன்னா, ஆனால் மேயரை வந்து கண்டிப்பாகவே போடணும். அப்போனா தான் ஆடு நல்லாயிருக்கும். குளங்கழியாமல் திங்கும், நல்லா வெயிட் ஏறும். நமக்கு அப்போனா தான் நல்லா லாபம் பிடிக்கும் ஆடுனாலும் சரி. இப்போ மக்காச்சோளம் வந்து எப்படி பச்சையாக போடுவீங்களா இல்லை காஞ்சதுக்கப்புறம் வைப்பீங்களா?
காஞ்ச மக்காச்சோளம் தான் வைப்போம். பச்சைன்னா எடுத்துக்கிடாது. குட்டிக்குன்னா 2 உடச்சி போடணும். ஆடுன்னா பெரிய தாய் ஆடுன்னா அப்படியே தின்றும். தின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் மக்காச்சோளம். தாய் ஆடுக்குன்னா கொடுத்தா பால் நல்லாயிருக்கும். கிடா குட்டிக்குனாலும் சரி நல்லாயிருக்கும். எதுக்குனாலும் மக்காச்சோளம் நல்லாயிருக்கும். வெயிட் நல்லா போடும், சத்து இருக்கும். அதனால் மேயரை வந்து இல்லை சில பேர் கோதுமை ஓடுதவங்க என்னதுன்னாலும் சரி மேயரை வந்து கண்டிப்பாக போடணும். நீங்கள் வவுத்துக்கு தீவனம் போட்டோம், எங்களுக்கு தோப்பில் ரொம்ப இடம் கிடக்கு, வெளி மசாலா சவுண்டால் புல் நாற்று எல்லாம் கிடக்கு, நல்லா மேயும் அப்படி நினைக்காதுங்க. அப்படி அது மேய்ஞ்சாலுமே வவுத்துக்கு மேயும். இருந்தாலும் மேயரை நைட்டு சாயந்தரம் ஒரு தடவை வச்சே ஆகணும். இல்லைன்னா அப்படின்னா தான் நல்லா வெயிட்டு போட நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ புல் போட்டு வளர்த்தாலும், பண்ணை முறை வளர்த்தாலும், இறையாக போட்டு வளர்த்தீங்கன்னா அவர் தான் நிறையும், அவ்வளோவா தெளிவு கொடுக்காது. மேயரை வந்து ஒரு டைம் கண்டிப்பாக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அது வெயிட்டு போட செய்ய அது மேய திங்க கழியாமல் திங்க மேயரை எதுன்ட்டு. அதனால் நீங்கள் வளர்த்தீங்கன்னா மேயரை போடாமல் வளர்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது போட்டு வளர்க்குறதுக்கும் போட்டு வளர்க்காம இருக்கும் சரி தெரிஞ்சிடும். அதனால் தாய் ஆடுக்குனாலும் சரி இல்லை குட்டி ஆடுனாலும் சரி அதனால் கண்டிப்பாகவே போடணும். அதில் தான் நல்லா வளர்ப்பு ஏறும், நல்ல பால் இருக்கும், கிட்டாயெல்லாம் நல்லா தெளிவாக குழுன்னு இருக்கும். அப்படின்னா தான் நம்ம சீக்கிரம் விற்க முடியும். வாங்கின லாபத்தை எடுத்து சீக்கிரம் விற்க முடியும். இல்லைன்னா அவ்வளோதான் விற்றுக்கிட முடியாது. மெலிஞ்சிக்கிட்டே ஓத்து தள்ளிக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் தெளிவாக இருக்காது. தாய் ஆட்டுக்கு பால் இருக்காது, எதையும் கழியாமல் திங்கும் பார்த்தீங்களா. அதனால் மேயரை வந்து கண்டிப்பாகவே வைக்கணும். ஒரு டயத்தில் நீங்கள் என்ன தான் குளக்கட்டினாலும் சரி வச்சா நல்லாயிருக்கும். கிட்டாய் ஆடு ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்லா பால் இருக்கும், குட்டியெல்லாம் நல்லா நீட்டு போக்க வளர்க்கும். அதுக்கு தான் அதனால் ஒரு டைம் கண்டிப்பாகவே மேயரை போட்டே ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆடு எடை அதிகரிக்குன்னா கண்டிப்பாக வந்து அது தீவனங்கள் தான் ரொம்ப முக்கியங்க. அடர் தீவனமாகட்டும், உலர் தீவனமாகட்டும், பசுந்தீவனமாகட்டும், எதுனாலும் அது வயிறு நிரம்ப நம்ம கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து வெயிட் வந்து போடுறது வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இதுதான் வந்து சொல்ல வர்றது. நல்லா வெயிட் போடுறது நாங்கள் வந்து எப்போயுமே கொடுக்குற அந்த 5 தீவனங்கள் தான். அதை மட்டும் கொடுத்தாலே போதும். நீங்கள் என்ன குடிக்கீங்க அதுவே வந்து கொடுக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா மற்ற தீவனங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால அது வயிறு நிரம்பி நல்லா இருந்தாலே வந்து நல்ல அசைப்போட மேய இந்த மாதிரி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து வெயிட் அதிகரிக்கும். நல்லாவே அது வந்து நல்லாவே திங்கும், நல்லாவே வந்து வெயிட்டு போடுங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா வந்து அதுக்கு வெயிட் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளி இடத்துலேருந்து தீவனம் வாங்குறீங்க. அப்படி வந்து இது செய்யாதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டாலே போதும், வெயிட் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.